நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சின்ன சிறுவனாக இருந்தபோது ஒரு நாள் காலை வேளையில் தொடர்ந்து அழுது கொண்டிருந்தேன். காரணம் என்னுடைய ஞாபகத்தில் இல்லை. ஏன் அழுதேன் என்கிற சூழ்நிலையும் எனக்கு அந்த நேரத்தில் புரியவில்லை. ஆகவே அது ஒரு அறியாத பருவம். நான் அழுது கொண்டு இருந்தது மாத்திரம் என்னுடைய நினைவில் இருக்கிறது. அதன் பின்பதாக நடந்த சம்பவத்தையும் என்னுடைய ஞாபகத்தில் இருக்கிறது. அவ்விதமாக நான் அழுது கொண்டு இருக்கும்போது அழுகை நிப்பாட்டாதபடிக்கு அது தொடர்ந்தபடியினால என்னோடு கூட உடன் பிறந்த ஒரு சகோதரர் என்னை தூக்கி கொண்டு போய் சாம்பல் கொட்டுகிற குழியிலே இறக்கி விட்டு விட்டார். ஆகவே இதை கண்டுதான் என்னுடைய தாய் என்னை வந்து தூக்கி விட்டார்கள். என்ன ஆச்சரியம்! அதே சிறுவனாகிய அடியேனை ஆண்டவர் தம்முடைய வசனத்தில் சொன்ன விதமாக சங்கீதம் 113:7 சொல்லுகிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது நடந்தது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் அந்த குடும்பத்தில் அடியேனை தெரிந்தெடுத்து என்னுடைய சகோதரன் மத்தியில் ஆண்டவர் என்னை பரிசுத்தப்படுத்தி அவருடைய ஊழியத்துக்காக அழைத்து ஆண்டவர் என்னை பயன்படுத்தி வருகிறது மாத்திரமல்ல, உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் அநேக தேவனுடைய பிள்ளைகள், தலைவர்கள், பிஷப்கள் எல்லாரையும் சந்திக்கும்படியாகவும் அவர்களோடு கூட அமரும்படியான கிருபையும் ஆண்டவர் என்னுடைய வாழ்விலே கொடுத்தார். இது என்னுடைய கல்வியின் அடிப்படையில் அல்ல, என்னுடைய தராதரத்தின் அடிப்படையில் அல்ல. இவைகளெல்லாம் ஆண்டுடைய வசனத்தின்படி அவருடைய கிருபையினால ஆண்டவர் எனக்கு இதை கைகூடி வர பண்ணினார். பிரதர் டிஜிஎஸ் தினகரன் அவர்களை சந்தித்திருக்கிறேன். டாக்டர் சாம் கமலேஷன் அவர்கள், பீம் சாம் அண்ணன் அவர்கள், ஊழியர் ஜீவானந்தம் அவர்கள், பாஸ்டர் ஆதாந்துரை, இன்னும் அநேக பிஷப்புகள், தலைவர்கள். ஆகவே உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் அநேக தேவ பிள்ளைகளோடும் தலைவர்களோடும் அமரும்படியாகவும் நேரடியாக பேசும்படியாக காணும்படியான கிருபையை ஆண்டவர் கொடுத்தார். ஆகவே வேத வசனம் சொன்ன விதமாய் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடு உட்கார பண்ணுகிறார் என்கிற வார்த்தை 100% உண்மை அடியேனுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றியது. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலும் இவ்விதமான அனுபவத்தை பெற்றிருப்பீர்கள். அதற்காய் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களை புழுதியிலும் குப்பையிலிருந்து தூக்கி ஆண்டவர் பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடு உட்கார பண்ணுகிறீர. அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகல கனமும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் சுபம் கேள் நல்ல பிதாவே, ஆமென். Like, subscribe, and share to spread the God's love.